Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடாய் சிக்கன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் சோம்பு பொடி, 1 ஸ்பூன் கிராம்பு பொடி, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கடாயில் எண்ணெய் இல்லாமல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வைக்கணும். 1 hour மேக்னேட் பண்ணி வைக்கணும். இப்போ மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மிளகாய் பொடி போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நமக்கு தயிர். இப்போ அது வந்து எல்லாம் கலந்துக்கலாம். மசாலாஸ் எல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கலாம். கலந்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனையும் அதில் போட்டு கலந்துக்கலாம். சிக்கன் எல்லாம் அதில் ஆட் பண்ணி நம்ம கலந்து வச்சுக்கலாம். 1 hour ஊறணும். 1 hour ஊறினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும் சிக்கன் நமக்கு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய். 1 hour இது வந்து ஊறட்டும். 1 hour ஊறினா சாஃப்டாகவும் இருக்கும், நமக்கு உப்பும் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஓகேவா? 1 hour இப்போ ஊறட்டும். நம்ம ஊற வச்சிருக்கோம். 1 hour later. இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிக்கனை இதில் போட போகிறோம். நம்ம கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணாமே போடணும். இதுக்கு ஆயிலே நமக்கு ஆயிலே தேவையில்லை. சிக்கனில் இருக்க ஆயிலே பிரிஞ்சு வந்துடும் நமக்கு. வதக்க ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வதக்கிடுவோம். சிக்கனில் இப்போ நம்ம வதக்கும் போதே சிக்கனில் தண்ணி விடும், எண்ணெயும் தேவையில்லை. அந்த தண்ணியிலேயே அது வெந்துடும். நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். தண்ணி விடுது பார்த்தீங்களா? அந்த தண்ணியிலே வெந்துடும் சிக்கன் நமக்கு. நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே தேவையில்லை. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கி இந்த மாதிரி தெரியணும். கறி வெந்தது, பாதி வெந்தது தெரியும். இப்போ அதுவே தண்ணி விட்டுருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு ஆஃப் பண்ணணும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 minutes வேகட்டும். பற்ற வைக்கிறா தெரியாது. சிக்கன் கபாப் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான சிக்கன் கபாப் ரெடி.